ஹாய் எவ்ரிவன், சுப்பிரமணிய சிவா. ஸோ இவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்ம தமிழ் மொழி அவ்வளோ தூக்கி பார்த்தீங்கன்னா மேலேயே நிறுத்தி வச்சிருக்காரு. அந்த ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் நம்ம தமிழக மக்களாகட்டும் ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த ஒரு டைமில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. காந்தி ஒரு பக்கம் அகிம்சை முறை அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காரு. அண்ட் சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆளாளுக்கு ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம சுப்பிரமணிய சிவா என்ன பண்றாரு அப்படின்னா, சிறந்த மேடை பேச்சாளர் அண்ட் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர். அந்த ஒரு காலகட்டத்துல நல்லா படிச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படின்னு கூட சொல்லலாம். மிக சிறந்த ஒரு மேடை பேச்சாளர் அப்படின்னு சொல்றப்பவே தெரியுது. இந்த ஒரு கூட்டம் ஆகட்டும், இந்த ஒரு பிரச்சாரம் ஆகட்டும், இந்த ஊரா சென்று நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும் நிறைய பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு காலகட்டத்துல இந்த ஒரு கூட்டம் சேர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா இருந்திருக்கு. ஏன்னா அந்த ஃப்ரீடம்த்துக்காக பாத்தீங்கன்னா போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு டைம்ல இந்த ஒரு கூட்டத்தாகட்டும் ஸோ ஆங்கிலேயர் எதிர்த்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த ஒரு டைம்ல நம்ம சுப்பிரமணிய சிவா என்ன பண்றாரு அப்படின்னா, மக்களுடைய அந்த ஒரு தனியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதாவது ஆங்கிலேயர்களை கொடுமைகளை பாத்தீங்கன்னா மக்களுக்கு விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு பேச்சு திறமையில பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயரை பத்தி தப்பா பேசுறது ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பொதுக்கூட்டங்களாகட்டும் ஸோ எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா சேர்த்திட்டு இருக்காரு. காந்தியை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆறாரு. அண்ட் அதேனால பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு சிம்பிளான ஒரு தாட் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே இவருக்குள்ள இருந்திருக்கு. அதாவது சமூகத்துக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தனக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டங்காட்டி இந்த ஒரு மேடை பேச்சாகட்டும் ஸோ இதுல இருந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீடத்துக்காக போராட வந்துட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு பேச்சு திறமையில வச்சு இந்த ஒரு கூட்டம் சேர்த்துறது பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. ஆங்கிலேயர் எதிர்த்து பாத்தீங்கன்னா அதிபயங்கரமா என்னென்னமோ பேசுறாரு. பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் அரசும் நம்ம சுப்பிரமணிய சிவா இவரை நிறைய டைம் பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி இந்த ஒரு ஜெயிலி ஆகட்டும் ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய வருஷங்கள் வச்சு விட்டுருக்காங்க. ஸோ இப்படி உள்ள போயிட்டு வெளியே பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா அடங்கல அப்படின்னு தான் சொல்லணும். சிறந்த ஒரு கால்நடையாகட்டும் பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி ஆகட்டும் அந்த ஒரு கால டைம் பாத்தீங்கன்னா இப்படி கொண்டு போய் பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா கூட்டங்களை இன்னும் தான் சேர்த்திட்டு வந்ததை தவிர நம்ம அடிச்சிட்டாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்மளை அடிச்சிட்டாங்களே சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விட கிடையாது. நம்ம இந்தியா நம்ம தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போராடிட்டு இருக்காரு. இந்த ஒரு படிக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல நம்ம சுப்பிரமணிய சிவா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் இல்ல தூத்துக்குடி ஸோ தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் அங்க ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா படிச்சிருக்கிற மனசு இல்லையா. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் பாத்தீங்கன்னா திண்ணைப்பள்ளியில 1 to 10th வரையும் படிச்சிருக்காரு. திண்ணைப்பள்ளி உட்காந்து படிப்பாங்க இல்லையா. ஸோ திண்ணை மேல அது 11th 12th பாத்தீங்கன்னா உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி அதாவது சேதுபதி உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் படிச்சிருக்காரு. கோவை மாவட்டத்தில் இருக்கிற பாத்தீங்கன்னா மைக்கேல்ஸ் காலேஜ் அது ஸோ காலேஜ் பாத்தீங்கன்னா அந்த இதில் படிச்சிருக்காரு. ஸோ பயங்கரமான ஒன்று அப்படிதான் சொல்லணும். ஸோ இவரை பத்தி சொல்ல போனா நிறைய கருத்துக்கள் ஏகப்பட்டது இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு சுப்பிரமணிய சிவா பாத்தீங்கன்னா மெயினா இந்த ஒரு ஃப்ரீடம் ஆகட்டும் பேசப்பட்டார் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பேச்சு திறமை எழுத்து திறமை அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்கூட்டத்துல அதிகமா சேர்த்தினாரு. ஸோ காந்தியை பத்தி இம்ப்ரெஸ் ஆகி காந்தி கூட இருந்து இந்த ஒரு ஃப்ரீடத்துக்காக அதிகமா போராடி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பார்த்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவர் ரொம்பவுமே உற்சாகப்படுத்திருக்காங்க. அதாவது நம்ம பாரதியார் ஆகட்டும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இவர் உற்சாகப்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படிதான் சொல்லணுங்க. சரி ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். லெட்ஸ் பை.